வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்காயை போட்டு வத்தக்குழம்பு. வத்தக்குழம்புனா எல்லோரும் நினச்சிட்டு இருக்கா மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல் அந்த மாதிரி போட்டு தான் வத்தக்குழம்பு பண்ணணும் அப்படின்னு. இல்லை, காயெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம். இது நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறோமோ அதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் இதை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பண்ண ஆரம்பிக்கலாமா? வத்தக்குழம்புக்கு எடுத்தது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட விடணும். சந்தேகத்துக்கு இன்னொரு ஸ்பூன் விடுறேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 மிளகா வத்தல் போடுறேன். இது வெடிக்கட்டும். வெந்தயமும் செவக்கணும், அதுக்கப்புறம் தான் பாக்கிலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிற புளி சைஸ் வந்து ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸ். இந்த சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் விடணும். ஒரே ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பும் இதில் ஆட் பண்ணுறேன். அரை டீஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை. இந்த துவரம்பருப்பு வந்து நம்ம போட்டோலே அது கொஞ்சம் செவக்கணும். அப்படி இந்த ஸ்டேஜில் காயை ஆட் பண்ணிடலாம். எதுக்குன்னா இதில் இருக்கிற குப்பையெல்லாம் அடியில் போகாத இருக்கிறதுக்கோசரம். உங்களுக்கு பார்க்கணுங்கிறதுக்கோசரம் இதை திறக்கிறேன், திருப்பி வைக்கிறேன். நான் சக்கையாக எடுத்து இதுக்கு தேவையான உப்பு போடலாம். அண்ட் இது வீட்டில் அடைச்ச சாம்பார் பொடி. சாம்பார் பொடி முன்னாடியே நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், அப்புறம் விரைவில் திருப்பி யூடியூப்பில் சொல்கிறேன் நான். இப்போ இது 2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். இது அப்படியே கொதித்து கெட்டியாகணும். கொதிக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. உடச்சே பார்த்தா எவ்வளோ தண்ணியாக இருந்ததுன்னு தெரியும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் திக்கானும். இதுக்கு வந்து ஒரு சின்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இது என்னென்னா வெல்லம். ஒரு சின்ன பீஸ் இதில் போட்டு பாருங்கள், வத்த குழம்பு அதுக்கப்புறம் ஏன்னு கேட்கும். 2 வா எக்ஸ்ட்ராவாகவே சாதம் இறங்கும். இதோட சேர்ந்து கலக்கிறதுக்குள்ளே வத்த குழம்பாக இருந்தாலும் விடமாட்டோம் நாங்கள். அதுலேயும் கூட ஒரு விஷயம் சொல்லுவோம், ஏடி வத்த குழம்பு தானே பண்ணுறேன், அதில் எதுக்கு ஒரு சமாச்சாரம்னு கேட்குறேளா? எனக்கு கலிஃபோர்னியாவிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்ருக்கா, மெசேஜ் பண்ணுறா, மெசஞ்சர் வழியாக மெசேஜ் பண்ணுறா, கூப்பிட்றா. அதெல்லாம் பார்க்கறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவளுக்கெல்லாமும் ஒரு விஷயம் தெரியணும். என்னன்னு கேட்டேன்னா, மகாபெரிவா வந்து ஒரு உபன்யாசத்தில் சொல்லியிருக்காரு. கபிலர்னு நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரும் ஒரு முனிவர், விஸ்வாமித்ரர் வர மாதிரிலாம். அந்த கபிலரோட உருவ அமைப்பை எப்படி இது பண்ணியிருக்கான்னா, ஒரு மாதிரி ப்ரௌன் ஹேரு, அமெரிக்காக்காரல மாதிரி வெள்ளை ஸ்கின்னு, கண்கள்லாம் அவருக்கு ஒரு லைட் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரிலாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கா. ஸோ அதனால் பெரியவா என்ன சொன்னான்னா, அது கபிலர் வாழ்ந்த இடம், அதனால் அங்கே இருந்த தீர்த்தம் வந்து கபில தீர்த்தம்
அந்த இடத்துக்கு பேர் கபிலாரண்யம். அதனால தான் அது இப்போ கலிஃபோர்னியான்னு ஆயிடுத்து. அந்த ஆக்சுவலி அந்த இடத்துக்கு பேர் கபிலாரண்யம்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்கா. நிறைய பேர் சங்கல்பம் பண்ணுறச்சே, இன்ஃபேக்ட் என் பிள்ளை எல்லாமுமே அங்கே தான் இருக்கான். அவன் பூஜை சங்கல்பத்துக்கெல்லாம் கபிலாரண்யம்னு சொல்லி தான் பண்ணுவோம். பாரத வருஷே பரதக்கண்டே சொல்ல மாட்டான் அவன் தான். அது மாதிரி அது எல்லாமுமே ஒரே இதுவாக இருந்தது தான். நாளடைவில் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வேறு வேறு கண்டமாக மாறி போயிடுது. போருமா, இதுலேயும் விட்டு வைக்க மாட்டோம். ஐ திங்க் இது புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன். வத்த குழம்பு ரெடி ஆகிடுது, நல்ல ஜோராக மணமாக. இது இவ்வளோதான், பார்த்தாலே தெரியும் திக்காக. இது இன்னும் ஆறித்துனா இன்னும் திக்காகிடும். இதை வெண்டைக்காய் போட்டு பண்ணலாம், முருங்கைக்காய் போட்டு பண்ணலாம், பரங்கிக்காய் போட்டு பண்ணலாம், குட்டி வெங்காயம் போட்டும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நான் இதுக்குன்னு எதுவும் வத்த குழம்பு பொடியெலாம் பண்ணி போடல, சாம்பார் பொடியிலேயே கூட இதை பண்ணலாம். ஆனால் தேவையான அளவுக்கு கொதிக்க வைக்கணும். பச்சைப்படி வாசனை போகிறதுக்கோசரம் ஒரு 20-25 நிமிஷமாவது கொதிச்சாதான் கெட்டியானதான் நல்லாயிருக்கும். அது வத்த குழம்பு அப்படின்னா வற்றணும், புளி வத்தி வரது தான் வத்த குழம்பு. மாவு கரைச்சி விட்றாதீங்க யாரும். இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் அடுத்த வீடியோவும் நல்லதாக உபயோகமானதாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.